நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடைமுறைப்படுத்துவதற்கான அந்த பில் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பேசலாம். சார் வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் அதிபர் தேர்தலுக்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்திடும் சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் விமர்சிக்கிறார். எப்படி பாக்குறீங்க? மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும், நம்முடைய நாட்டை பொறுத்தவரை 1951-52 முதல் தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல், 57 ஒரே நாடு ஒரே தேர்தல், 62 ஒரே நாடு ஒரே தேர்தல், 67 ஒரே நாடு ஒரே தேர்தல். 1968 சில ஆட்சிகள் கலைக்கப்பட்டது, 69 சில ஆட்சிகள் கலைக்கப்பட்டது. அதன் பிறகுதான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அட்டவணை மாறி இருக்கிறது. அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதற்கு முன்பு நடைமுறை என்ன இருந்ததோ திரும்ப அதே நடைமுறைக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அதனால தான் இன்று நாம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மசோதாவை நீங்கள் தெளிவாக படித்து பார்த்தா தெரியும், யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் தொலைநோக்கு பார்வையோடு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு 2026 தமிழக தேர்தல் நடக்கும். 2026 தமிழகத்தில் தேர்தல் நடந்து ஒரு கட்சியோ ஒரு கூட்டணியோ பலமாக வர்றாங்கன்னா, 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்காங்கன்னா 2031 வரைக்கும் அவங்க இருப்பாங்க. ஸோ அடுத்த சைக்கிளும் பிரச்சனை இல்லைங்க. எப்போ இது மாறும் என்றால் 2029க்கு பிறகு வரக்கூடிய லோக்சபா தேர்தல், 2029 லோக்சபா தேர்தல் நடக்கும் பொழுது 5 ஆண்டு காலம் 2034. 2034 தான் இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு போகிறோம். அசம்ஷன். ஸோ 2029க்கு முன்னாடி வாய்ப்பு இல்லை. 2034 போகும் பொழுது யார் குரலையும் நசிக்கலை, யாரையும் நீங்கள் உடனே உங்கள் ஆட்சியை கலைச்சிட்டு தேர்தலுக்கு வாங்கன்னு சொல்லலை. அதுவும் இது ஜனநாயக முறைப்படி 2014 செப்டம்பர் மாதத்தில் ராஜ்யசபாவில் இதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது. அண்ணன் சுதர்ஷன் நாச்சியப்பன் அவர்கள் தலைமையில் அந்த குழு இருந்துச்சு. அவங்க 2015 டிசம்பரில் இதை லோக்சபாவில் இந்த கொடுத்தாங்க. அதை இங்கே படித்து பார்த்தாவே தெரியும், நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாருமே பக்கத்தில் தான் யோசிச்சாங்க. அந்த பில்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டிஸ்கஷன் பேப்பர், அது பில் இல்லைங்க, டிஸ்கஷன் பேப்பர் பார்த்தீங்கன்னாவே எல்லாரும் இப்போவே பண்ணலாமா. ஆனால் மோடி அவர்கள் மிக தெளிவாக நம்முடைய அரசு தொலைதூர பார்வையோடு, யாருக்கும் பிரச்சனை இல்லாமல், உங்களுக்கு பிரச்சனை வேண்டாம், எந்த எதிர்க்கட்சி நண்பருக்கும் பிரச்சனை வேண்டாம், அடுத்த 5 ஆண்டு உங்களுக்கு பிரச்சனை வேண்டாம், 2034 நோக்கி போயிருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இரண்டாவது, முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், இது ஒரு அதிபருக்கான தேர்தல் இல்லை. மக்கள் 2 ஓட்டு போட போறாங்க. ஒரே நாளில் அசம்பிளிக்கு போடுறாங்க, ஒரே நாளில் லோக்சபாக்கு போடுறாங்க. அதிபர் தேர்தல் என்றால் ஒரே மனிதருக்கு போடுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது எப்படி அது அதிபர் தேர்தல் ஆகும்? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படி தயாராகிட்டு இருக்கீங்க? குறிப்பா எல்லோரும் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைன்ற ஒரு கோரிக்கை எப்படிப்பட்டது? மக்கள் திமுகவுக்கு எதிராக இருக்கும் பொழுது கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்தால்தான் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரு அவசியம் இல்லை. வேறு வேறு கட்சிகள் வேறு வேறு கூட்டணிகள் இருந்தாலும் கூட மக்கள் தெளிவா இருக்காங்க, திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தி யாருகிட்ட இருக்கு, திமுகவை தவிர, திமுக கூட்டணியை தவிர யார் ஆட்சிக்கு வரணும், ஃப்ரெஷ் ஐடியாஸ் யாருகிட்ட இருக்கு. அதனால் எங்களை பொறுத்தவரை தெளிவாக இருக்குங்கன்னா, தமிழகத்திற்கு மக்களுக்கு நிறைய ஆப்ஷன் வேண்டும். 2026 அது கிடைக்கும். மக்கள் நம் மீது ஒரு பெரிய நம்பிக்கை வைப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதிமுகவுடன் கூட்டணி இல்லைன்றதை எடப்பாடி பழனிசாமி உறுதி போல, அதிமுக பாஜகவுடன் கூட்டணி சேராதுன்றதை உறுதியா சொல்லியிருக்கிறாரு. பிஜேபியால அந்த கருத்தை நீங்க கடந்த காலில் வைத்த கருத்தை உறுதியா இருக்கீங்களா? அண்ணே, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க அண்ணே. நேற்று மேடையில் மதிப்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி அண்ணன் அனலைஸ் பண்ணியிருக்காரு. அது பாருங்க, இந்த அநியாயத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. பிஜேபி இப்படி இருந்துச்சு, பிஜேபி அப்படி இருந்துச்சுனாவே என்று தமிழகத்தில் பேசும் பொருளாக எந்த கட்சி இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியுங்கண்ணா. எங்களை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றோம். எங்கள் பயணம் ரொம்ப தூரம் போகணும், எங்களுக்கான பணிகள் இன்னும் நிறையா இருக்கு. நாங்களே எங்கள் கட்சியை வலுப்படுத்துவதற்கு நிறைய வேலைகள் செய்ய வேண்டும், இன்னும் மக்களை ரீச் பண்ண வேண்டும் என்கிற தெளிவான சிந்தனை இருக்கும் பொழுது யார் எங்களோட வர்றாங்கிற முக்கியம் எங்களுக்கு இல்லைங்கண்ணா. 2024 ஒரு பெரிய கூட்டணி இங்கே அமைந்திருக்கிறது, வலிமையான கூட்டணி, வலிமையான தலைவர்கள், மக்கள் அவங்கள பார்க்குறாங்க, மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். நாங்கள் தான் முதல்ல சொன்னோம், 2026 தமிழகத்திலே முதலாக கூட்டணி ஆட்சி வரும் என்று சொன்னவர்கள் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி. அது நிச்சயமாக நாங்கள் நடத்தி காட்டுவோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஓட்டு 4 பிரியும் பொழுது திமுகவுக்கு கடந்த தேர்தலில் 40 தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலையும் 4-5 பிரிகின்ற பட்சத்தில் திமுகவுக்கு அது சாதகமாக இருக்குன்ற ஒரு அறிவுறுத்தலும் பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் பேசக்கூடிய கருத்தா பார்க்க முடியும். இல்லைங்கண்ணா, தவறான கருத்து இல்லைங்கண்ணா, சரியான கருத்து தான். வாக்கு 4 பிரியுமா 3 பிரியுமான்னு. அதே நேரத்தில் வாக்காளர்கள் ரொம்ப புத்திசாலிகள், உங்களை விட என்னை விட அறிவாளிகள். காரணம் என்னன்னாங்கன்னா, அவர்களுக்கு தெரியும் இவர்களை வீழ்த்த வேண்டும் என்றால் யார் சரியான நபர் அப்படிங்கிறதும் பார்க்குறாங்கன்னா. இது இந்தியாவில் பல இடத்தில் நடந்திருக்கு. அதனால் அதை பற்றி எங்களுக்கு பயம் இல்லைங்கன்னா, வாக்காளர்கள் அறிவாளிகள், அவர்கள் ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் என்பதிலே தெளிவாக இருக்கின்றோம். அது 2026 நடத்தி காட்டுவாங்க. கடைசி கேள்வியாக, அதிமுகவுடன் கூட்டணி இல்லைன்றதை
நீங்க முடிவெடுக்க முடியுமா அல்லது டெல்லி தலைமை தான் முடிவெடுக்குமா சார்? ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இந்த பிராந்திய கட்சிகள் என்ன அப்படின்னாங்கன்னா, பிஜேபி லீடர்ஸ் எல்லாம் இங்கே மேனேஜர்ஸு, அவங்க வந்து இங்கே ஒரு பேப்பரில் கவரில் வரும் காங்கிரஸ் மாதிரி, அப்படியே அந்த பேப்பரை படித்து அப்படியே பண்ணுவாங்க. நீங்கள் யாரும் மேனேஜர் இல்லைங்கண்ணா, எல்லாமே தலைவர்கள் தான் இங்கே இருக்கும். எங்களுடைய வேலை வந்து ஒரு தேசிய கட்சியில் நாங்கள் இருக்கோம், தொண்டனாக இருக்கின்றோம். தொண்டர்களுடைய கருத்தை எப்பொழுதுமே தேசிய கட்சி எப்பொழுதுமே ஆமோதித்திருக்கிறது. ஏன் நாங்கள் தேசிய கட்சியில் இருக்கோம் அப்படின்னா, ஒரு தேசிய கட்சி தான் இந்தியாவில் ஒரு விஸ்தாரமான பார்வை இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில் ஒரு தேசிய கட்சியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதனால் இவங்க நினைக்கிற மாதிரி நாங்கள் பிராந்திய கட்சி, நாங்கள் சென்னையில் உட்காந்து முடிவெடுத்துக்குவோம், இவங்க டெல்லியில் போய் முடிவெடுப்பாங்க. டெல்லியில் போய் முடிவெடுத்தாலும் சென்னையில் சொல்கிற முடிவைத்தானே டெல்லியில் எடுக்கிறாங்க. அதை இந்த பிராந்திய கட்சிகள் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னாவே அந்த பிஜேபி மேலே வைக்கக்கூடிய பல விமர்சனங்கள் காணாமல் போகும். ஆனால் டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் ஆலோசனை சொல்கிறாங்க, அகில இந்திய பார்வை இருக்கும், விஸ்தாரமான பார்வை இருக்கும், உண்மையான கருத்து தான். அதே நேரத்தில் தொண்டர்களுடைய கருத்தை மதித்து தான் எல்லா தலைவர்களும் இருக்கிறாங்க. யாரும் தொண்டர்களுடைய கருத்தை தாண்டி போகல. எந்த தலைவர்களும் தங்களுடைய சுயநலத்துக்காக இல்லை. இங்க இருக்கக்கூடிய எல்லோருமே தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியல் வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கும். ஆனால் இது காங்கிரஸ் கட்சியை போல் பாரதிய ஜனதா கட்சி அல்ல. டெல்லியிலேருந்து மேலிட பார்வையாளர் வந்து ஒரு சீட்டில் எழுதி அந்த சீட்டை கிழிச்சு உங்கள் பாக்கெட்டில் வச்சு நீங்கள் பிரஸ்ட்டு சொல்லுவீங்கன்னு இல்லை. இதுவரை தொண்டர்களை மதித்திருக்கின்றார்கள், மதித்து கொண்டிருக்கின்றார்கள். வருகின்ற காலத்திலும் தொண்டர்களை மதிப்பார்கள், எந்த மாற்று கருத்து இல்லைங்க. நாங்கள் எடுப்பது முடிவுனா தொண்டர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த முடிவு எடுப்பாங்க. தொண்டர்கள் எல்லாரும் ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா, தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் வேண்டும் என்று கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு வேலூரில் ஒருத்தர் இறந்துருக்கிறாங்க, ஒருத்தரால் தாக்கப்பட்டு. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வராமல் நான் பேரை சொல்ல விரும்பலைங்கன்னா, எல்லா தொண்டனும் ஏன் கஷ்டப்படுறான்? அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்று. தொண்டன் கஷ்டப்படுறது பிஜேபிக்கு 4 எம்எல்ஏ வேணும்னு கஷ்டப்படல, பிஜேபிக்கு 10 எம்எல்ஏ வேணும்னு யாரும் தொண்டை சாவலிங்கன்னா. எல்லா தொண்டரும் உயிரை கொடுத்து உழைப்பது நம்முடைய காலத்தில் ஒரு மாற்று அரசியலை தமிழகத்தில் பார்த்து விட மாட்டோமான். அதான் தொண்டனுடைய எண்ணம். இங்க இருக்கிற தொண்டன் யாருமே 50 எம்எல்ஏ 60 எம்எல்ஏக்கு வேலை செய்யலைங்கண்ணா, எல்லாமே 150 எம்எல்ஏக்கு வேலை செய்யறாங்க. அது வருகின்ற காலத்தில் எல்லாருக்கும் புரியுங்கண்ணா. தேங்க்யூ. ஒளிப்பதிவாளர் ஜாஃபருடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.